எங்களுடைய போராட்ட காலத்திலே அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற எங்களை போன்ற சகோதர சகோதரிகள் விடுதலை பெற வேண்டும். அவர்களும் அமைதியை, சமாதானத்தை, சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த புத்தாண்டில் விரும்புகின்றோம். எனவேதான் அவர்களுக்காக நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் செய்கின்றோம். எனவே எல்லா மக்களும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து எங்களுடைய சகோதர சகோதரிகளாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அனைவரும் வெகு விரைவில் விடுதலை பெற்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு நமது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஐக்கியத்தோடு மகிழ்வோடு வாழ இந்த புத்தாண்டு எங்கள் எல்லோருக்கும் வழிவகைக்க வேண்டும் என்று ஆசித்துக் கொள்கிறோம். போர் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலேயும் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வளர்ந்துகின்றார்கள். நல்லிணக்கம் என்று சொல்லுகின்றார்கள், மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள், புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை, சிநேகபூர்வமான அழைப்புகளை எல்லாம் விட்டு ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள். ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையிலேயே மாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கரிசனையை செலுத்த வேண்டும். உண்மையிலே நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு சில அவகாசங்கள் தேவைப்படும். எனவே இந்த அரசு ஒரு நல்லொரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே மிகவும் அன்போடும் விரியமாடும் வேண்டியிருக்கின்றோம். எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய தந்தையை தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்கள். நீண்ட நெடுங்காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவு செய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் வெளிப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம்.